பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். எத்தனையோ சூழ்நிலைகள்ல நாம் ஒண்ணு நினைக்கிறோம், நம்முடைய குடும்பத்தார், நம்முடைய உறவினர்கள், நண்பர்கள் வேறு விதமான காரியங்களை சிந்திக்கிறாங்க. ஒரு முடிவை எடுக்கணும், குடும்பத்துல ஒரு முடிவு எடுக்கணும், எல்லாரும் இணைந்து ஒரு முடிவு எடுக்கணும். பல பேர் பல விஷயமா இருக்கிறாங்க. இன்னைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை உங்க குடும்பத்துல போய்கொண்டிருந்தீங்கன்னா, பிலிப்பியர் 2வது அதிகாரம் 13வது வசனத்தின் ஆளுகைய உங்கள் மேல கொண்டு வரும்படியா, அந்த வசனத்தின் ஆசீர்வாதம் சந்திக்கும்படியா உங்களுக்காக ஜெபிக்க போறேன். ஒரு விஷயம், அந்த வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 13வது வசனம். ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குறவராயிருக்கிறார். ஆண்டவரே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி அவருடைய விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குறவரா இருக்கிறார். இன்னைக்கு பெற்றோர் ஒரு காரியத்தை குறித்து யோசிக்கிறாங்க, பிள்ளைகள் ஒரு மாதிரி யோசிக்கிறாங்க, தாத்தா பாட்டி ஒரு மாதிரி யோசிக்கிறாங்க. குடும்பத்துல எல்லாரும் இணைந்து ஒரு நல்ல முடிவு எடுக்கிற பொழுதுதான் அது ஆசீர்வாதமா இருக்கும். ஆக இன்றைக்கு நம்ம ஜெபிக்க வேண்டிய ஜெபம் என்னன்னா, ஒருவேளை குடும்பத்தின் மத்தியில இல்லாவிட்டால் பார்ட்னர்ஸுக்குள்ள சில முடிவு எடுக்கிறீங்க. ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறோம், நல்லா போகுது. ஒரு நேரம் வருகிற பொழுது ஒரு பார்ட்னர் சொல்றாரு, நம்ம நல்லா இன்வெஸ்ட் பண்ணுவோம், இன்னும் பெரிய காரியங்களை செய்வோம். ஆனா ஒருத்தர் நினைக்கிறாரு, இல்ல அது ரொம்ப கஷ்டம், இன்வெஸ்ட்மெண்ட் அதிகம் பண்ண வேண்டாம், ஆபத்து. வேறுபாடு, கருத்து வேறுபாடுகள், என்ன வேறுபாடுகள் வருது? அப்பொழுது இந்த வசனத்தை வைத்து ஜெபிக்கணும். தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குறவரா இருக்கிறார். அப்ப என்ன செய்யணும்னா, பார்ட்னர்ஸ் மத்தியில 2 பேரும் சேர்ந்து ஜெபிக்கணும். குடும்பத்துல எல்லாருக்கும் அதை ஜெபிக்கணும். ஆண்டவரே, உங்க தயவுள்ள சித்தத்தின்படி உங்க விருப்பத்தையும் செய்கையும் எங்களில் உண்டாக்குறவரா இருக்கிறீங்க. ஆண்டவரே, நீங்க உங்க விருப்பத்தையும் செய்யும் எங்களை உண்டாக்குங்க. எங்க ஒவ்வொருவருக்குள்ள உங்க விருப்பத்தையும் செய்கையும் கொடுக்கிற பொழுது அந்த இடத்துல ஒரு ஒருமனம் வரும். குடும்பத்திலே ஆகட்டும், தொழில் ஆகட்டும், ஊழியத்தில் ஆகட்டும், ஒரு மனத்தோடு செயல்படுகிற பொழுதுதான் அந்த காரியத்தில் ஒரு பெரிய ஜெயம் கிடைக்குங்க. இன்னைக்கு விருப்பத்தையும் செய்கையும் நம்மள உண்டாக்குகிற ஒரு ஆண்டவர் தான். அப்படி சொல்லி ஜெபிக்கிற பொழுது, ஒருவேளை குடும்பத்துல யாராவது ஒருவர் அவங்க சிந்திக்கிறது தேவ சுத்தத்தின்படி இல்லைன்னா, பார்ட்னர்ஷிப்ல சிந்திக்கிறது தேவ சுத்தத்தின்படி இல்லைன்னா, ஊழியத்துல இணைந்திருக்கிற தலைவர்கள் சிந்திக்கிறது தேவ சுத்தத்தின்படி இல்லைன்னா, தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி, ஆண்டவர் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் அவர்கள உண்டாக்குவாருங்க. ஆக இன்றைக்கு தேவ சமூகத்துல பிலிப்பியர் 2:13 படி எந்த இடத்துல கர்த்தருடைய சுத்தத்தின்படி எல்லார் இடத்துலயும் ஒரே மனத்தின்படி ஆண்டவர் நடத்தணுமோ, பிலிப்பியர் 2:13 சொல்லி ஜெபம் பண்ணுங்க. உங்க ஊழியத்துல, உங்க தொழில்ல, உங்க குடும்பத்துல, எல்லா இடத்திலும் கர்த்தர் ஒரு மனத்தை கொடுப்பார். நீங்க எடுக்கிற காரியம் ஜெயமா இருக்கும். பலதரப்பட்ட மனதோடு, பல வித்தியாசமான எண்ணங்களோடு போகிற பொழுது நம்ம ஜெயத்தை எடுக்க முடியாதபடி தடைகள் வரும். ஆக பிலிப்பியர் 2:13 வசனத்தின்படி கர்த்தர் தாமே தமது தயவுள்ள சுத்தத்தின்படி அவருடைய விருப்பத்தையும் செய்கையையும் உங்கள் ஒவ்வொருவரையும், குடும்பத்திலையும், ஊழியத்திலையும், தொழிலையும், எல்லா இடத்துலையும் அவர் உண்டாக்கட்டும். ஒரு மனம் இருக்கட்டும். அந்த இடத்துல ஜெயம் வரும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியா உங்களுக்கு ஒரு மனத்தை கொடுப்பார், ஆசீர்வதிப்பார். கிருபையின் தேவன் உங்களோடு நடத்துவாராக. God bless you. God bless you.